என்னைக்குன்னா நம்மளுடைய வாழ்வில யோசிச்சு பார்த்துருக்குறோமா? டெய்லி ருட்டீன் லைஃப் தான். காலைல எழுந்துக்கிறோம், வேலைக்கு போறோம், மறுபடியும் வரோம். இதே மாரி இருக்கு. வயசானவங்கள யோசிச்சா, "அப்பா எல்லாம் முடிச்சுட்டோம். அவ்வளோதான். இனிமேலு எப்ப ஆண்டவர் கூப்பிடுவாரோ என்ன பண்ணுவோம்? அப்ப போயிடுவோம்." இப்போ நெறைய பேர் வந்து இங்க ஜாப் பண்றோம். அவங்கலாம் யோசிப்பாங்க, "என்ன காலைல எழுந்தோனே திரும்பி மறுபடியும் சண்டே, மண்டே அப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு." அப்படின்னு நெனச்சுட்டே இருக்கோம்ல. என்னைக்குனா யோசிச்சு பார்த்தீங்களா? இது எப்பயாவது மாறுமா? இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? அப்படின்னு சொல்லி என்னைக்குன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகியிருந்தா, நம்ம இப்ப படிக்க போகிற, இப்ப தியானிக்க போகிற ஒரு பகுதி நமக்கு என்ன பண்ணணும்னா, அதுலேருந்து சில மாற்றத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். நான் தியானிக்கும்போது எனக்கும் சில மாற்றங்களை தந்துச்சு. அது உங்களோட பகிர்ந்து கொள்ளும் பொழுது, உங்களுக்கும் தரும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து அதே கோணத்தோட நம்ம முன்னேறி செல்வோம். நம்ம வேத பகுதி எடுத்துக்கொள்வோம். ராஜாக்களுக்கு ராஜாக்களுக்கு எழுதின 2வது புஸ்தகம் 7வது அதிகாரம் 1லிருந்து 10 வசனங்கள். அதுக்கு முன்னாடி 6ஆம் அதிகாரம் 24லிருந்து 33 வரைக்கும் நம்ம அதை படிப்போம் ஃபர்ஸ்ட்ல. அதுக்கப்புறமா அந்த பகுதிக்கு வருவோம். இந்த சம்பவத்தினுடைய பின்னணி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு இது புரியும். சரியா? யாராவது ஒருத்தர் வந்து தெலுங்குல தமிழ்ல கொஞ்சம் தெளிவா படிங்க. ஆமா, 6ஆம் அதிகாரம் ராஜாக்களுக்கு எழுதின புஸ்தகம் 2வது ராஜாக்களுக்கு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24லிருந்து 33 வருஷம். தயவு செய்து எல்லாருமே வேதத்தை பாருங்க. அப்படியே நம்ம வந்து தியானிக்கிற அந்த விஷயங்களை அதே லெவல்ல நீங்க வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 24லிருந்து 33 வரைக்கும் படிச்சோம். இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன உங்களுக்கு நீங்க படிச்சதுல இப்ப பாத்தீங்க. இந்த பகுதியை இதுக்கு முன்னாடியே நீங்க படிச்சிருக்கலாம், படிச்சிருந்தாலும் சொல்லலாம். இப்ப நீங்க கவனிச்சதுல இந்த பகுதியினுடைய பின்னணி எப்படி இருக்கு? இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்து படிக்க போற இந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியும். பஞ்சம் வந்துச்சு, சரி. நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள்லாம் படிச்சீங்கன்னா, இந்த சீரியர்கள் வந்து எலிசாவை வந்து தண்டிக்கிறதுக்காக அடிக்கிறதுக்காக வரும் பொழுது அவர் ஒரு விஷயத்த பண்ணுவாரு. அதுக்கப்புறமா அவங்க இன்னும் வந்து கோவப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சமாரியா தேசத்தை, இந்த வடக்கு ராஜ்யத்துல இருந்த ராஜா ஆண்டு இருந்த அந்த சமாரியா தேசத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, சீரியர்கள் என்ன செஞ்சிருவாங்க? முற்றுகை போட்டுருவாங்க. முற்றுகைனா என்னது? முற்றுகைனா என்னது? அந்த ஊரையே என்ன பண்ணிடுவாங்கன்னா, பார்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பார்டர் க்ளோஸ் பண்ணா என்ன நடக்கும்? வெளியும் போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது. சாப்பாடுக்கு என்ன கிடைக்காது? எதுவுமே கிடைக்காது. உள்ளேல இருந்து உள்ள இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியும்? சாப்பிடலாம். வெளியில இருந்து எதுவுமே என்ன பண்ண முடியாது? உள்ள வராது. நிறைய தேசங்கள்ல சில விஷயங்களை நம்ம அந்தந்த இடத்துல இருந்து தான் வாங்குறோம். சரியா? சில ஊர்ல எல்லாமே இருக்காது. நம்மளும் அதே மாதிரி நாட்கள தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன்ல. நாளைக்கு தெரியும் நினைக்கிறேன் அடுத்த நாள் என்ன நடக்கும்ட்டு. சரியா? இந்த மாதிரி ஒரு நேரங்கள்ல கொடிய பஞ்சம் அந்த ஊர்ல. சரியா? இப்போ இந்த சீரியர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அந்த ஊரை என்ன பண்ணிட்டாங்க? முற்றுகை போட்டாங்க. இப்போ இவங்களால வெளியிலயும் போக முடியாது, உள்ளே இருக்க முடியாது. ரொம்ப பஞ்சம். பஞ்சம் எப்படி ஆயிடுச்சா? அங்க பாருங்க, 25ஆம் வசனத்துல புறாக்கு போடுற அந்த சாப்பாடு, பயிறு, புறாக்கு போடுற அந்த பயிறு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம அந்த பாம்பே சைட்ல சில இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அதை வாங்கி போடுவாங்க. அது எவ்வளோன்னு இருக்கும்? அது ரொம்ப சின்னதுதான். அதை என்ன பண்ணாங்களாம்? அது 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 கூட என்ன இல்ல. அதுக்கப்புறம் பாருங்க, கழுதை தலை, கழுதை தலை எவ்வளவு காசா? 80 வெள்ளி காசு. கழுதை தலையில ஏதாவது சதை இருக்குமா? அதுல கறி இருக்குமா சாப்பிடுறதுக்கு? அப்போ இதனுடைய வீரியத்தை பாருங்க, எந்த அளவுக்கு பஞ்சம் அந்த ஊர்ல இருக்குதுன்னு. சரியா? இப்படிப்பட்ட நேரங்கள்ல என்ன நடக்குது பாருங்க. அடுத்த விஷயம் தான் ரொம்ப ஹைலைட். ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ராஜா அந்த இடத்துல போயிட்டு இருக்கும் போது
பாக்குறாரு. அவங்க விவாதிச்சுட்டு இருக்காங்க, கேக்குறாங்க என்னம்மா ஆயிடுச்சு அப்படின்னு. அப்ப பேசுறாங்க, நாங்க நேத்து 2 பேரும் பேசிட்டு இருந்தோம், ரொம்ப பஞ்சமா இருக்கு, இன்னைக்கு உன் பையனை கொடு, நான் சமைச்சு என்ன பண்ணலாம், நம்ம எல்லாம் சாப்பிட்டுலாம், நாளைக்கு உன் பையனை கொடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம், முன்னாடியே பேசிக்கிட்டாங்களாம். அப்ப பஞ்சம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க. சரியா? அந்த அளவுக்கு பஞ்சம் இருந்த அந்த நாட்கள்ல இப்போ 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிப்போம். இப்போ இந்த சீரிய படை எல்லாமே இந்த சமாரியாவை என்ன பண்ணுச்சு, சுட்டு போட்டுச்சு, முற்றுகையிட்டுச்சு. மெயினா ஒருத்தரை சாவடிக்கிறதுக்காக, எலிசாவை கொலை செய்யும்படியாக அவங்க என்ன பண்ணாங்க, இது பண்ணிட்டாங்க. இப்ப வந்து அந்த ராஜா எலிசா கிட்ட வந்து கேட்கிறாரு, நான் கர்த்தருக்காக இன்னும் காத்திருக்கணுமா, இப்படி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது எலிஷா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாறு கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். இப்ப இந்த பகுதியை படிக்கும்போது நம்மளுக்கு சம்பவம் முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுனால சரி ஓகே இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா இந்த புக்கு நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு ஆண்டவர்னால நமக்கு நிறைய விஷயங்கள் முன்னாடியே தெரிஞ்சிருது. ஒருவேளை அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை நம்ம கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், கோபம் வரும். ஏன்னா என்ன மாதிரி ஒரு பஞ்சம், அது வந்து முடியவே முடியாத ஒரு பஞ்சம் அப்படி நினைச்சாலும். அதனாலதான் 2ஆம் வசனத்தை படிங்களேன். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரத்யுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதில்களை உண்டாக்கினாலும் அப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். இப்போ பிரதானியோட அந்த ராஜாவுடைய பிரதானி என்ன சொல்றாரு, பிரதானி இப்படி வச்சுக்கோமே, பினான்ஸ் மினிஸ்டர், அவர் என்ன சொல்றாரு, மேல இருந்து வானத்து மதகுகள்லாம் மேல இருக்கிற கதவுகள்லாம் ஓபன் பண்ணி கீழே விழுந்தா கூட என்ன பண்ண முடியாது, நீங்க சொல்ற மாதிரி என்ன பண்ண முடியாது, நடக்கவே நடக்காதுன்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, எலிசா என்ன சொல்றாரு, அது நடக்கும், ஆனா நீ என்ன பண்ண மாட்ட, நீ அதை பாப்ப, ஆனா என்ன பண்ண மாட்ட, சாப்பிட முடியாது ஒண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இப்ப இந்த 2 பேரையும் இதுல ஒரு நபரை பார்த்துக்கங்க. 2ஆம் வசனத்துல படிச்ச ஒரு நபரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு கேரக்டரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேரக்டர் என்ன சொல்லுது, நீங்க சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அந்த மாதிரி நடந்தா கூட என்ன ஆகாது, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் என்ன ஆகாது, நடக்காது. இப்ப என்ன எலிசா சொல்றாரு, ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கல் 2 மரக்காலுக்கு என்ன பண்ணும், விற்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி நம்ம நினைச்சுக்கோமா, பெட்ரோல் இல்ல, தட்டுப்பாட்டுல இருக்கிறோம். சரியா? பெட்ரோல் இப்ப எவ்வளவு விக்குது, 100 ரூபாய் விக்குது ஒரு லிட்டர்னு வச்சுங்க. அவர் சொல்றாரு 5 ரூபாய்க்கு கிடைக்கும் ஒரு லிட்டர் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இப்ப அப்படித்தானே நம்மளுக்கு வந்து தேர்தல் அறிக்கையில சொல்றாங்க, பெட்ரோல் ரேட் நாங்க கம்மி பண்ணிடுவோம். இப்ப டெய்லி வண்டி ஓட்டுறவங்களுக்கு அதுக்கு என்ன இருக்கும், கொஞ்சம் காசு ரெடியூஸ் ஆகும். இப்படி நடக்குமா? இப்ப நம்ம கிட்ட சொல்றாங்கன்னு வச்சுங்க, நம்ம யோசிப்போமா இப்படி எல்லாம் நடக்குமா? 100 ரூபாய் வைக்குது பெட்ரோல், 5 ரூபாய்க்கு எப்படி வைக்கும், சான்ஸ் இருக்கா? இப்ப நம்ம எப்படி சான்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியும்? இதுக்கு முன்னாடி ரேட்டை வந்து பார்த்துட்டே இருந்தோம்னா எவ்வளவு ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளவு கம்மியா இருக்கு, உடனே கம்மியா இருக்கா, உடனே அதிகமா இருக்கா, இதெல்லாம் கணக்கு வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், அதை அனலைஸ் பண்ண முடியும். சாத்தியமே இல்லை. இவ்வளவு ரேட்ல வித்து இருந்தது. அதுக்கு முன்னாடி என்ன பாக்குறோம், அங்க 25ஆம் வசனத்துல ஒரு கழுதை தலை 80 வெள்ளி காசு, அப்புறம் புறா எச்சம் எவ்வளவா, கார்படி பயிறு 5 வெள்ளி காசு. நீங்க அப்புறமா இந்த காசு எல்லாம் கால்குலேட் பண்ணிக்கோங்க, எவ்வளவு என்ன டிஃபரன்ஸ் வரும்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு விஷயம் நடக்குது. சரியா? அதை நம்ம இப்ப படிக்க போறோம். 3ல இருந்து 10 வசனம் வரைக்கும் நம்ம படிப்போம். இந்த 4 குஷ்டரோகிகள் எங்க இருக்கிறாங்க, ஊருக்கு வெளியில இருக்கிறாங்க. சரியா? இப்போ அவங்க என்ன பேசுறாங்க, இப்ப இவ்வளவு நேரம் என்ன படிச்சோம், அவங்க என்ன பண்ணாங்களாம், 4 குஷ்டரோகிகள் இருந்தாங்க. அந்த 4 குஷ்டரோகிகள் என்ன பண்ணாங்க, நம்ம ஒண்ணு ஊருக்கு உள்ள போவோம், இல்லைன்னா எங்க போவோம், நம்ம இங்கே இருந்தா என்ன பண்ணிடுவோம், செத்து போயிடுவோம். ஒண்ணு ஊருக்குள்ள போவோம், இல்லைன்னா சீரிய படைக்கு போவோம். சரியா?
எங்க போனாலும் சாக போறோம், எங்க போனாலும் சாக போறோம். அது இங்க போய் என்ன பண்ணிடுவோம், செத்துருவோம்னு சொல்லி பிளான் பண்ணி அங்க போறாங்க. அங்க பாக்குறாங்க, அங்க எல்லாருமே ஓடி போயிட்டாங்க அந்த ராணுவ வீரர்கள்லாம். அப்புறம் அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க, பாக்குறாங்க, சாப்பிடுறதுக்கு நிறைய இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறாங்க, எல்லாமே சந்தோஷமா இருக்குது. திடீர்னு ஒரு யோசனை வருது, நம்ம செய்த விஷயம் என்ன இருக்கிறது, தப்பு. இந்த நற்செய்தி என்ன செய்யணும், நம்ம ஊருக்கு போயிட்டு அறிவிக்கணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க, 10ஆம் வசனத்துல போய் அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இருக்கிற பகுதியை நீங்க படிங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனை பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிக்கிற சுச்சுவேஷன் நம்ம பாக்குறோம். சரியா? இந்த குஷ்டரோகிகள் ஆக்சுவலா ஊருக்கு வெளியில இருக்கிறாங்க. ஓகே, ஊருக்கு வெளியில அவங்க வந்து யாராலையும் என்ன பண்ண முடியாது, ஊருக்குள்ள போவே முடியாது. ஏன்னா அது தீட்டு. அவங்க போனோம்னா என்ன ஆகணும், அவங்க சுத்திகரிக்கப்படணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், உள்ள போக முடியும். இப்ப அவங்க ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. அந்த 4 பேர் என்ன பேசுறாங்க, இப்போ 3ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது ஒரு மந்த நிலை, ஒரு ஸ்டக்கான நிலையை நம்ம பாக்குறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம நிறைய விஷயங்களுக்காக ஓடுறோம், நிறைய விஷயங்களுக்காக பிரயாசப்படுறோம். ஒரு இடத்துல அப்படியே நிற்கும். அடுத்த நிலை மாறாதா, நம்மளுடைய சுச்சுவேஷன் மாறாதா, நம்மளுடைய இடம் இப்படிதான் இருக்குமா, நான் இப்படிதான் இருக்க முடியுமா, இவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளே நமக்கு என்ன இருக்கும், ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது தானா. எவ்வளவு நாள் நம்மளும் அந்த மாதிரி யோசிச்சிருக்கோம். ரொம்ப கஷ்டப்படுறேன், நம்ம சம்பாரிச்சுட்டே இருக்கிறேன், என்னுடைய கடனே தீரல, என்னுடைய பிரச்சனையே முடியல, நிம்மதியே இல்ல, இவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு, எனக்கு பிள்ளைகள் பிறந்துட்டாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்படியும் நடக்குது. ஆனா மத்தவங்களை விட என்னால என்ன பண்ண முடியல, சந்தோஷமாயிரல. இப்படி எல்லாம் நம்ம நம்முடைய வாழ்க்கையில யோசிச்சுட்டு இருக்கோம். இப்ப சபை மூப்பர்களுக்கோ மற்றவங்களுக்கோ சபையை குறித்து இருக்கிறவங்களுக்கோ நம்ம இவ்வளவு பிரயாசப்படுறோம், இவ்வளவு விஷயங்களை செய்யறோம், எல்லா இடத்துலயும் என்ன இருக்கிறது, ஒரு மந்த நிலை இருக்கிறது. இந்த நிலை மாறாதா மாறாதா அப்படின்னும் பொழுது இவங்க என்ன செய்யறாங்க, அடுத்த 4ஆம் வசனத்துல நம்ம அங்க பாக்குறோம். அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு தீர்மானம் எடுக்கிறத பாக்குறோம். ஒரு முடங்கி இருந்த நிலையிலிருந்து அவங்க என்ன செய்யறாங்க, அடுத்த இடத்துக்கு போறத நம்ம அங்க பாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, அவங்க எங்க போனாலும் செத்துற போறோம், ஆனா என்ன செய்யணும், ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க பாருங்க. 4ஆம் வசனத்துல அவங்க எடுக்கிற தீர்மானம் என்ன பாருங்க, நாம பட்டணத்துக்குள் போவோம் என்றாலும் பட்டணத்துக்குள்ள என்ன செய்யணும், போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால ம், அங்கே சாவோம், ம், நாம் எங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். ம். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றாலும் சாய்கிறோம் என்று சொல்லி. அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல பிசாசு நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரே இடத்துல உட்கார வச்சோம். போதும்பா, நீ சபைக்கு வர போதும், டெய்லி வந்து என்ன பண்ண, அட்டண்டன்ஸ் மட்டும் போட்டு போயிடு. இப்படி நீ ரசிக்க மட்டும் மட்டும் போதும், ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ தேவையில்லை, பசங்களோ தேவையில்லை, உங்க சபைக்கோ உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யாரும் என்ன என்ன வேண்டாம், ரட்சிப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், பிசாசு நம்முடைய கம்ஃபர்ட் நிலையிலே என்ன பண்றான், உட்கார வைக்கிறோம். அதே மாதிரி சோதிச்சு பாக்குறான், வேலைக்கு போறியா, மீட்டிங்க்கு போறியா, இப்படி நம்மள என்ன செய்யறான், ஒரே இடத்துல ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல என்ன பண்ணிடுறான், ஸ்டக் ஆகி வைக்கிறான்றதை நம்ம அங்க கவனிக்க முடியும். ஒரு தீர்மானம் இவர்கள் எடுக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், எடுக்கணும். இவங்க எடுத்த தீர்மானம் நல்ல தீர்மானமா, அவங்க எடுத்த தீர்மானம் நல்ல தீர்மானமா? 4ஆம் வசனத்துல நம்ம படிக்கும் போது ரிஸ்க் தீர்மானம். எங்க போனாலும் என்ன ஆவாங்க, செத்துதான் போறாங்க. ஆனா செத்து போனாலும் என்ன செய்யலாம், ஒரு மாற்றம் அவங்க எடுக்கிறாங்க. இப்போ ஒரே இடத்துல கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறோம், ஒண்ணு நம்ம அதிலே வாழ்ந்துட்டு இருக்க முடியாது, நம்ம மாற்றம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். சில நேரங்கள் நம்ம ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். இவங்க என்ன ரிஸ்க் எடுக்கிறாங்க, இப்ப சொல்றாங்க பாருங்க, ஊருக்குள்ள போனா சாப்பாடு இல்லை, எப்படியும் நம்மளை உள்ள சேர்த்துக்க மாட்டாங்க, நாம என்ன செய்யறோம், சீரியனோட இதுக்கே போயிடுவோம். ரிஸ்க் டிசிஷனா இருந்தாலும் அவங்க என்ன செய்யறாங்க, அத ஒரு தைரியத்தோட தீர்மானத்தோட செய்யறாங்க பாருங்க. அவங்க அதை செஞ்சதுனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, அங்க போயிட்டு 5ஆம் வசனம், சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள், அங்கே ஒருவரும் இல்லை. அங்கே ஒருவருமே இல்லையா. இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு போனாங்க, ஒரு ஃபெய்த் வச்சிருந்தாங்க, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு.
நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம கிட்ட அதுதான் கேட்கிறாரு. நீ ஒரு விஷயத்த மாற்றம் அடையணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும்? என் மேல நீ ஃபெய்த் வைக்கணும், நம்பிக்கை வைக்கணும், என்ன நம்பணும். நீங்க இயேசு கிறிஸ்து குணமளிக்கும் போது எல்லாமே ஒரு வார்த்தை சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? உன்னுடைய விசுவாசம் பெரிது, உன்னுடைய விசுவாசம் நிரூபிக்கப்பட்டுச்சு. விசுவாசம்னா என்ன? அவரை நம்புறது. ஆண்டவரே, நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு முடிவே வராத ஒரு சூழ்நிலையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னுடைய பசங்க சரியில்லை, என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நான் நினைக்கிற மாதிரி அவங்க இல்ல, அவங்கள மாத்தணும், ஒருவேளை என்னுடைய கடன்கள் எல்லாம் தீரணும், நான் நினைக்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கை நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது மாற்றம் எங்கிருந்து வரணும்? என்னிடத்துல இருந்து மாற்றம் வருது. யாரு மேல அது நம்பிக்கை வைக்கணும்? தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும். தேவன் மேல நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா என்ன பண்ணும்? அது போதும். நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரே நீங்க பாத்துக்கங்க, நீங்க அதை செஞ்சிருங்க. அடுத்த வசனத்துல நம்ம அதை தான் பாக்குறோம் பாருங்க. இவங்க என்ன பண்ணாங்களாம், ஒரு ஸ்டக்கான நிலைமையில இருந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அது ஒரு ரிஸ்கான தீர்மானமா இருந்தாலும் அதை எடுத்து அவங்க முன்னேறி போறாங்க. வசனத்துல படிங்க. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி. இப்போ என்ன நடக்குது? இங்க குஷ்டரோகிகள் என்ன பண்ணாங்க? அவங்க எங்க போறாங்க? உள்ள போறாங்க. உள்ள போனானே என்ன நடந்துச்சு பாத்தீங்க? என்ன, ஆண்டவர் சீரியனின் ராணுவத்தை என்ன செஞ்சாராம்? ஓடும்படியாக செஞ்சு விட்டாங்க. இவங்க ஆக்சுவலா என்ன பண்ணாங்க? ஏதாவது பண்ணாங்களா? போயிட்டு உள்ள அவங்க போர் பண்ணாங்களா? இல்ல ஏதாவது சண்டை போட்டாங்களா? இவங்க போய் பட்டணத்துக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி அவங்களெல்லாம் கூட்டு போயிட்டு அடிச்சாங்களா? ஏதாவது பண்ணாங்களா? ஒண்ணுமே பண்ணல. ஆண்டவர் அவங்களுடைய காதுகள்ல என்ன செஞ்சாராம்? ரதங்களின் சத்தம், இறைச்சல், ரதங்களினுடைய இறைச்சலுடைய சத்தத்தை என்ன பண்ணாராம்? பண்ணினார். காதுக்குள்ள சவுண்ட் கேட்டுட்டே இருக்கான். என்னட்டு? ரதங்களின் சத்தம். ரதம் ஓடி வருது, எதுக்கு வராங்க? சாவடிக்க வராங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தருக்குரிய காதுக்குள்ள என்ன நடக்குது? இப்படி வச்சுப்போமே, திடீர்னு இப்ப நம்ம உட்காந்துட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு சவுண்ட் அப்படியே ஒரு மாதிரி கேட்கறதுன்னு வச்சுக்கேன், நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஒண்ணுமே பேசுறது, யாரும் பேசுறதுமே கேட்காது. நமக்குள்ள அதுக்குள்ள இருக்க கன்ஃபியூஷன் ஆயிடும். இங்க ஏன்னா நிக்கணும், இந்த சவுண்ட் இல்லாத இடத்துலதான் என்ன பண்ணிடணும், ஓடி போகணும்னு சொல்லிதான் நினைப்பாங்க. அதே போலதான் என்ன பண்றாங்க, ஓடி என்ன செய்யறாங்க, போயிட்டாங்க. இதெல்லாம் செஞ்சது யாரு? யார் செஞ்சா? தேவன். நம்ம ஒரு ஸ்டெப்பு ரிஸ்கான ஸ்டெப்பா இருந்தாலும் அவரை நம்பி முன்னெடுத்து போகும் பொழுது அந்த ஸ்டெப்பு அங்க போறதுக்கான இடத்த என்ன பண்ணுவார் ஆண்டவர்? ஆல்ரெடி உங்களுக்கு கிளியர் பண்ணி தான் வச்சிருப்பார். ஆனா நம்ம தான் என்ன பண்ண மாட்டோம்னா, இங்கிருந்து பார்த்துட்டே இருப்போம். தேவன் நமக்காக வச்சிருக்கிற அந்த பார்வையை நம்ம பாக்குறது இல்ல, அவரை நம்புறது இல்ல. என்ன நடக்குமோ அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யறோம், வாழ்ந்துட்டே இருக்கும். அது எப்ப மாறுமோ, அது எப்ப அந்த நிலைமையை யாரு மாத்துவாங்களோ நம்மளுக்கு தெரியும். ஆனா அவர் மேல நம்ம என்ன பண்றது இல்லை, நம்பிக்கை வைக்கிறதே இல்லை. நூடுல்ஸா உடனே நடக்கிறதுக்கு 2 மினிட்ஸா? ஒருத்த 38 வருஷம் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தான், அந்த குளத்துக்கு பக்கத்துல. எல்லாருமே வருவாங்களாம், போவாங்களாம், அவனை மட்டும் என்ன பண்ண மாட்டாங்களாம், சுகம் கொடுக்கறதுக்கு போக மாட்டான். பிரயாசம் அவன் படவே இல்லை. பிரயாசப்பட்டாதானே கிடைக்கும். நாமளும் ஒரு இடத்துல ஸ்டக்காகி நிக்கிறோம், தேவனை நம்புறது இல்ல, தேவன் நம்ம கூட இருக்கிற நம்புறது இல்ல, அவர் செய்வார்ன்றதை நம்புறது இல்ல. ஆனா நமக்கு என்ன ஆகணும்? உடனே என்ன ஆயிடணும்? பிரச்சனை எல்லாம் சேர்ந்து போயிடணும், கடன் எல்லாம் முடிஞ்சிடணும், இந்த வாழ்க்கை சூழ்நிலையை அப்படியே மாறி போயிடணும். அப்படியே தலைகீழ போட்ட மாதிரி என்ன செய்யணும்? மாறிடணும். ஃபர்ஸ்ட் நான் மாறினா தானே பாப்பா மாறும். நான் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை வெளிக்கொணர்ந்தா தானே மாறும். சரியா? அடுத்த இதுல இவங்க இந்த ரிஸ்க் எடுத்து உள்ள போனதுனால ஆண்டவர் சேர்ந்த அந்த ஒரு செயல் நிமித்தமாக அவர்கள் என்ன அனுபவிக்கிறாங்க பாருங்க. 8வது வசனம். வசனத்துல என்ன படிக்கிறோம்?
அங்க உள்ள என்னன்னா இருந்துச்சா சொல்ல, தயவுசெய்து சொல்லுங்க. அவங்க கூடாரத்துக்குள்ள வரும்போது என்னென்ன இருந்துச்சு? புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் பிளஸ் வெள்ளி வெள்ளி பொண்ணு எல்லாமே என்ன இருந்துச்சா? வஸ்திரங்கள் நிறைய இருந்துச்சா. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? பஞ்சம், கொடிய பஞ்சம், ஒரு குழந்தைய சமைச்சு சாப்பிடுற பஞ்சம். இப்போ அந்த சீரிய ராணுவத்துக்குள்ள போறாங்க. இப்ப என்ன நடக்குது? இந்த 4 குஷ்டரோகிகளுக்கும் சாப்பிடுறதுக்கு நிறைய இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்களாம்? புசித்து குடித்து அதுல இருக்கிறது எல்லாமே எடுத்து ஒளித்து வைத்தார்களாம். திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்கு பிரவேசித்து அதுல இருந்து அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் இவ்வளவு என்ஜாய்மெண்ட். நம்முடைய லைஃப்லும் நாம தேவனை ஏற்றுக்கொண்டது நாள்ல இருந்து இல்ல நாம பிறக்கிற நாள்ல இருந்து எவ்வளவு ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பெற்றுக்கிறோமா? பெற்றுக்கிறோமா இல்லையா? நீங்க கேட்டதான் ஆண்டவர் கொடுத்தாரா? நீங்க ஏதாவது கேட்டு அவர் கொடுத்தாரா? கேட்காமலே என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் கொடுத்தாரு. புசிக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணிருக்காரு? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வேளையாவது நம்ம சாப்பிடாம இருக்கணுமா? ஒரு வேளையாவது, ஒரு நாள் கூட சாப்பாடே இல்லப்பா எங்க வீட்டுல அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஒரு வேளையாவது நம்ம பெரியவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப சின்னவங்களா இந்த ஜென்ரேஷனா இருந்தாலும் சரி, போன ஜென்ரேஷனா இருந்தாலும் சரி, ஒருவேளை எங்க வீட்டுல சாப்பாடு இல்லப்பா அப்படின்னு நம்ம சொல்ற நாட்கள் இருக்கா? ஒருவேளை கூட ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு. நீ அவரை ரச்சித்திருக்கிற, அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற, ஏற்றுக்கொள்ளல, அதெல்லாம் இல்லவே இல்லை. எல்லாரையும் என்ன பண்ணிருக்காரு? ஆசீர்வதிச்சு சார். எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். வெயில் எல்லாருக்குமே இருக்கா? சூரியன் எல்லாருக்குமே இருக்கா? மழை எல்லாருக்குமே இருக்கா? எல்லாமே எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறா இல்லையா? இவங்க என்ன செஞ்சாங்க? அதை எல்லாமே புசித்து குடித்து எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க? போயிட்டு ஒழித்து. நாம கூட நம்ம பெற்றிருக்கிற ரட்சிப்பையும் சரி, நாம பெற்றிருக்கிற சுவிசேஷத்தையும் சரி, நாம் தேவனிடத்துல பெற்றிருக்கிற அனுபவங்களை எல்லாவற்றையும் சரி என்ன செய்யறோம்? ஒழித்து வச்சோம். என்ன பண்ண? பீரோல போயிட்டு என்ன பண்ண? பெரிய பீரோவா எடுத்து பூட்டி வச்சுக்கப்பா. இப்படிதானே பண்றோம்? அப்படிதானே செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும். யாருக்காவது அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பகிர்ந்து கொடுத்திருக்கிறோமா? இப்ப இவங்க இன்னொரு விஷயத்த வராங்க பாருங்க, 9ஆம் வசனம். அவங்களுக்கு உணர்வு மாற்றம், எமோஷனலா அவங்களுடைய என்ன இருக்கிறது? சேஞ்ச் நடக்குது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? மைண்டுக்குள்ள சேஞ்ச் நடந்துச்சு. ரிஸ்க் ஆனாலும் நம்ம என்ன செய்யலாம்? போலாம்பா அப்படின்ட்டு. இப்போ எமோஷனலா அவங்களுக்குள்ள என்ன வருகுது? நமக்கு அப்படி நினைப்பல. நிறைய நம்ம கிட்ட வந்த பிறகு சில பேரை பார்க்கும்போது ஏதாவது அவங்களுக்கு என்ன செய்யணும்? செஞ்சணும். நம்ம திடீர்னு நம்மளுக்குள்ள ஒரு பெரிய பணக்காரன் வெளில வந்துடும். யாராவது திடீர்னு ஒருத்தவங்க வந்து பிச்சை கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம போறது பெருசு பெரிய அமௌண்ட் இல்லை, ஒரு 5 ரூபா 10 ரூபா தான் இருக்கும். அது போட்ட பிறகு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே நம்ம வந்து இங்க இருந்து அப்படியே அவ்வளவு ஹைட்ல ஆயிடும். என்ன பா பெரிய காசு போட்டோம். அவனுக்கு அது டீ எவ்வளோ? 15 ரூபா டீ. நம்ம போடுறது 10 ரூபா தான். ஆனா அதை போட்டே நம்ம என்ன செய்வோம்? பெரிய ஆள் நினைச்சு. ஆனா அவங்களுக்காக அவங்கள பாக்குறோம், அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு எப்பவுமே நம்ம என்ன பண்றது இல்லை, யோசிச்சு கூட பார்த்துட்டு நாம ஆசீர்வாதங்களை பெற்று 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 என்ன செய்யறோம்? அப்படியே போயிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் என்ன ஆயிடுவோம்? எடிஞ்சிடும். நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு பகிர்ந்தளிக்கணும். அது என்னப்பா, நானே ஏழையா தான் இருக்கேன், எனக்கு ஏதோ ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்காரு, அதை மற்றவங்களுக்கு செலவழிக்கிறதாட்டி உனக்கு கொடுத்தது அதுக்காக தான். உனக்கு வேலை கொடுத்துருக்கிறாரா? மற்றவங்களுக்கு செய்யறதுக்காக தான். உனக்கு பணம் தராரா? அது மற்றவங்களுக்காக தான். புரியுதா? நாம வாழ்றது மற்றவங்களுக்காக தான். இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாருங்க? இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தாருங்க? அவர் ஏதோ அவரை வணங்கிட்டே இருந்தவங்களுக்காக. இப்போ மற்ற மதத்துல பூஜை பண்ணி அவங்களை தன்னைத்தானே வருத்தி இவ்வளவு வருஷம் தவழ்ந்த பிறகு அவங்களுக்கு காட்சி அளிப்பாரு. அது மாதிரி வந்தாரு. நம்மளாம் யாரா இருந்தோம்? நம்மளாம் பாவிகளா இருந்தோங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருந்த நமக்காக ஒருத்தர் என்ன பண்ணாரு? நம்மள சரி செய்ய வந்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாருன்னா எதற்காக? என்னோட குடும்பத்துல என்ன வச்சிருக்காரு, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு,
நாம நினைக்கிறோம் ஏதோ நான் படிச்சுட்டேன், எனக்கு இந்த வேலை கொடுத்துட்டாரு, நான் தேடிட்டேன், நான் பண்ணிட்டேன், நான் இதை பண்ணேன். நான் எதுவுமே பண்ணல. ஸ்கிரிப்ட் எல்லாம் அவரது தான். உனக்கு வேலை கொடுக்குறாரு, இந்த இடத்துல நீ வேலை செய்யணும், அது ஆண்டவருடைய சித்தம். இதை நீ படிக்கணும், அது ஆண்டவருடைய சித்தம். இந்த இடத்துக்கு நீ போன, அது ஆண்டவருடைய சித்தம். இது எல்லாமே ஆண்டவருடைய பிளான். நாம அந்த பிளானை எப்ப புரிஞ்சுக்கிறோமோ, அந்த எமோஷனலால நமக்கு மாற்றம் எப்ப நடக்கிறதோ, அப்ப என்ன நடந்துச்சு பாருங்க. அவங்க என்ன செய்யறாங்க, போயிட்டு தாங்கள் பெற்றிருந்த அந்த ஆசீர்வாதத்தை இங்க புசிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, சந்தோஷம் இருக்கு, நிறைய பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த செய்தியை என்ன செய்யணும்? இந்த செய்தியை என்ன செய்யணும்? எல்லாருக்கும் மத்தவங்களுக்கு சொல்லணும். இங்க ஒருவேளை இவங்க இங்கே ஸ்டக் ஆகி இருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? அவங்களுக்கு மற்றவங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க. இதை நீங்க எப்பவுமே என்ன பண்ணுங்க, ஒருவேளை நீங்க எழுதி வீட்டுல கூட வச்சுக்கோங்க, நீங்க அதை பார்க்கணும், அந்த மாதிரி டெய்லி வச்சுக்கோங்க. 9ஆம் வசனம், பின்பு அவர்கள் ஒருவரை நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. நான் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அதை என்னுடைய செலவினங்களுக்காக நான் செலவழிச்சுட்டே இருக்கிறேன். அந்த செலவு செய்யும் போதெல்லாம் நான் நினைக்கணும், என்ன நினைக்கணும்? இது நியாயம் அல்ல, எனக்காக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நியாயம் அல்ல. இந்த காசை ஒருவேளை ஒருத்தவங்களுக்கு என்ன செய்யலாம், பிரயோஜனம் படுத்தலாம். இப்படி யோசிக்கலாம், ஏப்பா எங்களுக்கு வர அமௌண்ட் என்ன இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, வாடகை கொடுக்கணும், பிரச்சனை இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாமே தான் இருக்கு, எல்லாருக்குமே எல்லாமே தான் இருக்கு. ஆனா அதுல இருந்து நீ தேவனுக்காக என்ன செய்யறன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒருவேளை உனக்கு வர வருமானமே நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவ? புரியுதா? இப்ப இந்த பஞ்சம் பார்த்தோம்ல, எப்படியாப்பட்ட ஒரு பஞ்சம். எல்லாருக்கும் எல்லா டைம்லயும் ஒரு டைம்ல எல்லாருக்கும் பஞ்சம் வரும். நீங்க உங்களோட லைஃப் ஸ்டைல் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், ஒவ்வொரு விதத்துல உங்களுக்கு ஒரு விஷயத்துல பஞ்சம் வந்திருக்கும். இப்ப வேலை செய்யறவங்களுக்கு திடீர்னு ஒரு 6 மாசம் நல்லா இருப்பாங்க, திடீர்னு வேலையே போயிடும், நினைச்சே முடியாது அந்த வேலை, நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை இருந்திருக்கும், திடீர்னு அந்த வேலையே போயிடும். 6 மாசம் கஷ்டமா இருக்கும். அடுத்த ஒரு 500 ரூபாய் கூட இன்னொருத்தர்கிட்ட நம்ம என்ன செய்ய முடியும், கேட்கிற சூழ்நிலையில நம்ம இருப்போம். ஒருவேளை இருந்திருக்கும் போது நீ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தனா, மற்றவங்களை அரவணைச்சிருந்தனா, மற்றவங்களுக்கு அதை நீ கொடுத்து பிரயோஜனப்படுத்திருந்தனா, அந்த நேரத்துல நீ கேட்கும் போது உனக்கு என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இவங்க எமோஷனலாக அந்த மாற்றத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. நாம கர்த்தராகிய ஆண்டவரை நேசித்ததுனால நமக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்கல, அவர் நம்மை நேசித்ததுனால நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களை அறிவிக்கணும்ல. அறிவிக்கணுமா இல்லையா? நான் ரட்சிக்கப்பட்டேன், என்னுடைய அப்பா ரட்சிக்கப்பட்டாரு, எங்க அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க, எங்க பசங்க நல்லா இருக்காங்க, நாங்க சபைக்கு போவோம், நாங்க வருவோம், நாங்க பரலோகத்துக்கு போயிடுவோம். மற்றவங்க எப்படிப்பட்டாலும் பக்கத்திலேயே இருப்பான், அவன் சண்டை போடுவான், எல்லாம் பண்ணுவான். அப்ப அதுக்குதான் ஒண்ணு அங்க உட்கார வச்சிருக்கு. எதுக்காக? அவன் ஒரு மாதிரி தான் இருப்பான், அந்த முரட்டாட்டமா தான் இருப்பான், பிரச்சனை பண்றவனா தான் இருப்பான், உன்னை மதிக்காதவனா தான் இருப்பான். அந்த இடத்துலதான் நாம என்ன பண்றோம், இருக்கோம். அவனுக்காக ஜெபம் பண்ணணும், அவனை மாத்தணும், அவனை சரிப்படுத்தணும், அவனுக்கு கிறிஸ்துவின் அன்பை நம்ம என்ன செய்யணும். இப்படி ஜெபிப்பாமே, ஆண்டவரே இந்த வீடை காலி செய்யணும், ஆண்டவரே அவனை இல்லாம பண்ணிடணும், அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடணும், அப்படி ஜெபிக்கிறோமா? இல்ல அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? அவங்களுடைய துக்க சந்தோஷ விஷயங்கள்ல அவங்க யாரா இருக்கட்டும், அவங்க வேற்று மதத்தவங்களாம் கூட இருக்கட்டுங்க, அந்த நேரங்கள்ல நம்ம போய் அங்க நிற்கும் பொழுது அந்த இதுதாங்க மனிதத்தன்மை, அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. நாம பெற்றிருக்கிற அந்த சந்தோஷம், நற்செய்தி நம்ம என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு பகிரணும். நம்ம ஏதாவது தகுதி பெற்றிருக்கிறோமா? நமக்கு ஏதாவது தகுதி இருக்கா? சொல்லுங்களேன். எப்பா நீங்க எல்லாம் தகுதி பெற்றிருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்திருக்கிறாரு, அவங்க எல்லாம் தகுதி பெற. நம்மளுக்கு அப்படித்தானே ஒரு பார்வை இருக்கு. நம்ம அப்படிதான் மற்றவங்க எல்லாம் பாக்குறோம், தவறு செய்யறோம்னா பாக்குறோம், ஆமா இவனுக்கு அதை என்ன பண்ணோம், கண்டிப்பா நடக்கணும். எனக்குன்னா பின்புலத்தை யோசிச்சு பார்த்திருப்போமா, அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவன் ஏன் அந்த மாதிரி பிரச்சனை போய் மாட்டி இருக்கிறான், அதுக்காக நம்ம என்ன தீர்வு செய்யலாம் அப்படின்னு நம்ம என்னைக்காவது, ஏன்னா நம்மளை பத்தி யோசிக்கிறதுக்கே நம்மளுக்கு நிறைய நேரம் என்ன பண்ணிடணும்,
செலவழிச்சோம். நிறைய நேரம் அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எல்லாருமே அவங்களுடைய காரியங்களை என்ன செய்யறாரு, செஞ்சுட்டு இருக்காங்க. தேவனுடைய காரியங்களை செய்யறது இல்லை. இப்ப இந்த நற்செய்தி அவங்க பெற்றாங்க. இது நற்செய்தி. எது நற்செய்தி? அவங்க இந்த இவ்வளவு பெரிய பஞ்சத்துல ஒரு நல்ல இடம் இருக்கு, அதை நீங்க என்ன செய்யலாம், சுதந்திரித்துக் கொள்ளலாம்னு சொல்லி இந்த நற்செய்தி என்ன செய்யறாங்க, போய் அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும் போது என்ன சொல்றாங்க பாருங்க, 10ஆம் வசனம். அவங்க உள்ள போனாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொன்னாங்க, என்னெல்லாம் மாற்றம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒரு நல்ல செய்தி, என்ன மாற்றம் நடந்துச்சோ எல்லாவற்றையும் என்ன சொன்னாங்க. அதனால அந்த ஜனங்கள் காப்பாற்றப்பட்டாங்க, அந்த தேசமே காப்பாற்றப்பட்டது. நாம சொல்லுகிற இந்த சுவிசேஷ வார்த்தைகள் ஒருத்தருக்கு போய் சேர்ந்தாலே பரலோகத்துல மிகுந்த சந்தோஷமா ஒரு ஃபெஸ்டிவல் போல இருக்குமா. யாரு? ஒருத்தரே அவரை அறிந்து கொண்டால், ஏற்றுக்கொண்டால். இந்த 4 பேர் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. ரிஸ்கா இருந்தாலும் பரவாயில்ல, செத்து போயிடுவோம் பரவாயில்ல, அப்படி எடுத்தாங்க, போனாங்க, அத பார்த்தாங்க, அத அனுபவிச்சாங்க. அந்த அனுபவிச்ச செய்தியை மற்றவங்களுக்கு என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. மாற்றம். நாம போனோம், அவ்வளவுதான். நாம இங்க இருந்து யாரோ போவாங்க. யாரு போவாங்க? நான் ஃபர்ஸ்ட் என் இடத்துல இருந்து போனோம், என் மனசுல இருந்து நான் போனோம், என் உள்ளத்துல இருந்து நான் போனோம், என் உடம்புல இருந்து நான் போனோம், என் சிந்தையில இருந்து நான் போனோம். அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம் கல்லு போல. எங்க சபை குஷ்டரோகிக்கு போல உட்காந்து இருக்கணும். உள்ளெல்லாம் அப்படியே கச்சிப்லாம் கட்டிட்டு சீல் ஒழுகி ரத்தம் ஒழுகியா உட்காந்து இருக்கோம். நம்முடைய உள்ளான நிலைமையை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, வெளியில பார்க்கும்போது நல்லா இருக்கணும்ல, ஆனா நமக்குள்ள குஷ்டரோகிக்கு போல என்ன இருக்குது, குஷ்டம். அப்படி நம்ம பார்த்து அருவரிக்கப்பட்ட போல இருக்கு. ஆண்டவர் ஒருவேளை அப்படி பார்த்தாருன்னா நம்மள. சபை என்ன பண்ணி இருக்குது, முடங்கி கிடைக்குது, ஸ்டக்கா இருக்குது. சபைனா இந்த கட்டிடம் இல்லைங்க. சபைனா இந்த மூப்பரோ இல்ல பொறுப்பானவங்க இல்லவே இல்லை. சபைனா யாரு? நீங்க, நானு, நாம எல்லாரும் தான் யாரு? சபை. சபை முடங்கி கிடக்குதுன்னா என்ன நடக்கும்? நற்செய்தி போகுமா? அனுபவப்பட்டிருக்கிறோம், அவரை ருசித்து பார்த்திருக்கிறோம், அவர் நமக்கு செஞ்சிருக்கிற நன்மைகள்லாம் நினைச்சு பார்த்திருக்கிறோம், இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்ன பண்றோம்? ஏதாவது ஒரு தீர்மானம் நம்முடைய வாழ்வுல நாம எடுக்கிறோமா, யோசிக்கிறோமா? இந்த குஷ்டரோகிகள் அதுதான் செஞ்சாங்க. அதுக்கப்புறமா அவங்க போய் பாக்குறாங்க, என்ன நடக்குது அப்படின்னா, தேவனுடைய மனுஷன் சொன்னதுபடி அது என்ன நடந்துச்சு. என்ன சொன்னாரு தேவனுடைய மனுஷன்? கோதுமை இவ்வளவு ரேட்ல விற்கும், இவ்வளவு சீப்பா விற்கும் அப்படின்னு சொன்னாரா? அது நம்ம இப்ப படிக்கும் போது என்ன ஆயிடுச்சு, நடந்துச்சு. அது எப்படி நடந்துச்சு? தேவன் நடத்தினார். வானத்தின் மதகுகளை பிரித்து போட்டாலும் இவ்வளவு பெரிய என்ன வராதான், ஆகவே ஆகாதுன்னு சொன்னத யார் செஞ்சாங்க? தேவன் செஞ்சாங்க. இப்போ அந்த சொன்ன பிரதானி என்னன்னா பாருங்க, 19 பெரிய விஷயத்த ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு. அதை நம்பாம என்ன செஞ்சான் ஒருத்தன். இந்த நற்செய்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இந்த குஷ்டரோகிகளுக்கு ஏதாவது தெரியுமா? எலிசா பேசுனதோ, எலிசா சொன்ன வார்த்தைகள் ஏதோ தெரியுமா? எதுவுமே தெரியாது. தெரியாமையிலே அவங்க என்ன பண்ணாங்க, போயிட்டாங்க. யாருக்கு தெரியும்? இந்த விஷயத்த சொல்ற இந்த பிரதானி, அந்த ராஜாவுடைய கூட இருந்தவனுக்கு தெரியும். அவன் என்ன பண்ணல, நம்பாததுனால என்ன நடந்தது? செத்து பார்க்க முடியும், ஆனா அனுபவிக்க முடியும். நாமளும் நிறைய விஷயங்களை என்ன செய்யறோம், நம்புறது இல்லை. அது ஆகுமா? அது சான்ஸே இல்லை, அது முடியவே முடியாது. நான் கூப்பிடுறேன், வாங்க சபைக்கு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறேன், ஆனா வரவே மாட்டேன். நான் எல்லாரையும் வர சொல்றேன், வர மாட்டாங்க. நான் ட்ரை பண்றேன் எல்லாம் செய்யறதுக்கு, ஆனா நடக்கவே மாட்டேங்குது. நமக்குள்ள என்ன இல்ல, ஒரு நம்பிக்கை, ஒரு ஃபெய்த் இல்லாம நம்ம என்ன செய்யறோம், யோசிச்சுட்டே இருக்கோம்.
நாம என்ன சொல்லணும்? ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் செய்வார். இப்படிதான் எல்லா விஷயங்களும் நம்ம என்ன செய்யணும்? யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஒருவேளை இதெல்லாம் பார்க்க முடியும் நம்மளால. இப்ப இந்த பிரதானி ராஜா என்ன பண்ணாரு? பிரதானி என்ன செய்யறாரு? அவங்க அனுபவிக்கிறதெல்லாம் பாக்குறாரு, விற்கிறதெல்லாம் பாக்குறாரு. ஆனா என்ன பண்ண முடியல அவரால? சாப்பிட. நமக்கும் அப்படிதான். நம்முடைய கை கால்லாம் நல்லா தான் இருக்கும். இப்ப சபைக்கு கூப்பிட்டா வரமாட்டோம், மீட்டிங்ஸ் அட்டன் பண்ண மாட்டோம். உடம்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு டைம் வரும் நம்மளால நடக்க முடியாது, நம்மளால பேச முடியாது, நம்மளால பார்க்க முடியாது, நம்மளால உணர முடியாது, நம்மளால செய்ய முடியாத ஒரு நாள் வரும். அப்ப என்ன செய்வோம்? சபைக்கு கூப்பிட்டு போங்கடா, ஐயோ இப்படி போயிடணும்டா, என்ன பண்ணுவோம்? நினைப்போம். ஆனா இப்ப நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். எனக்கு எல்லாமே நல்லா இருக்கும் போது நான் என்ன செய்யணும்? அவருடைய பணியை செய்யணும், அவருடைய வேலையை செய்யணும். இப்ப என்னப்பா சும்மா இதையே சொல்ற? அது மூப்பரோட வேலை தானே, அது ஏதோ பொறுப்பா இருக்கிறவங்களோட வேலை தானே. எங்களோட வேலை என்ன? நாங்க சபைக்கு வருவோம், நீங்க சொல்ற வார்த்தைகளை கேட்போம், ஏதோ எங்க கைட்ட இருக்கிறத போட்டுட்டு போயிடுவோம். அதுதானே எங்களுடைய வேலை. ஏதோ வேலை செஞ்சீங்கன்னா செய்வோம், அதுதான் வேலை அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தவறு, தப்பு. சபையில இருக்கிற ஒவ்வொரு சின்ன பையன்ல இருந்து பெரிதானவங்க வரைக்கும் சபையில எல்லாருக்கும் என்ன இருக்குது? ஒரு வேலை இருக்கு, ஒவ்வொரு பொறுப்பு இருக்கு. பெரியவங்களால இப்ப வெளியில போக முடியாதுன்னா அவங்க சபையில உட்காந்து என்ன செய்யலாம்? ஜெபம். ஏன் சபையில சின்ன சின்ன பசங்க, பெரியவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஏன் இருக்கு? அவங்கள வளர்றதுக்கு என்ன இருக்குது? ஒரு இப்போ என்னோட ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு தேவனை குறித்து சொல்றதுக்காக தான் தேவன் என்னை ஏற்படுத்திருக்கிறார். ஓகே, உங்க ஏஜ்ல சொல்றவங்களுக்கு தான் தேவன் உங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். புரிஞ்சுக்கிறோமா நம்ம அவருடைய திட்டத்தை, அவருடைய பிளானை எப்பயாவது நம்ம புரிஞ்சுக்கிறோமா? புரிஞ்சுக்கிறதே இல்லைல்ல. அவர் ஒண்ணு சொல்லுவாரு, நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு நம்மளா ஒண்ணு என்ன பண்ணுவோம்? செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். சரியா? இந்த சம்பவத்தின் அடிப்படையில இந்த பகுதியில இருந்து நம்ம இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்ம ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோமா? நம்மளை என்ன தடை பண்ணுது? நமக்கு ஒரு பயமா, இல்ல ஒரு சந்தேகமா, இல்ல ஒரு ஒரு சோர்வா? யாரோ செய்ய போறாங்க, என்னவோ நடக்க போகுது, இப்ப நான் ஜெபிக்கிறதுனால என்ன நடந்துற போகுது, நான் கொடுக்கலன்னா என்ன நடக்கும், ஐயோ நான் பண்ணிட கூடாது, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், நான் சபைக்கே போல, ஐயோ என்னால அதுல செயல்பட முடியாது அப்படின்னு பயப்படுறோமா? நான்லாம் செஞ்சா அப்படிலாம் நடக்குமா அப்படின்னு யோசிக்கிறோமா? எந்த இடத்துல நாம இருக்கிறோம்னு சொல்லி நம்மளே என்ன செஞ்சுக்கணும்? இந்த கேள்விக்கான பதில நம்ம எடுத்துக்கொள்ளணும். அது போல ஒரு ஸ்டெப் ஃபெய்த்தோட, விசுவாசத்தோட இந்த நாள்ல முடிவெடுங்க. நான் ஒரு இடத்துல ஸ்டக்காய் நிக்கிறேன், அந்த இடத்துல இருந்து மாறணும், அந்த இடத்துல இருந்து போகணும். இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க, நமக்கு ஒரு 2 வாழ்க்கை இல்லைங்க, நமக்கு ஒரே வாழ்க்கை தான், ஒரே மனுஷன் தான். நான் வேலைக்கு போனாலும் கிறிஸ்துவின் பிள்ளை, சபைக்கு வந்தாலும் யாருடைய பிள்ளை? கிறிஸ்துவின் பிள்ளை தான். நான் எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கணும்? சபையில இருக்கிற மாதிரியே இருக்கணும். புரியுதா நான் சொல்றது? சபையில ஒரு வாழ்க்கை, வெளியில ஒரு வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை இல்ல. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. புரியுதா? அப்படி புரிஞ்சாதான் நான் இங்க அன்பு செலுத்துறேன், இங்க கை கொடுக்குறேன், வெளியில போய் திட்டுறேன் அப்படின்னா அது என்ன இருக்குது? மாய்மாலம், அது சும்மா ஆக்டிங், அது வேஸ்ட். நான் இங்க அன்பு செலுத்துறேன்னா வெளியிலயும் என்ன பண்ணணும்? அன்பு செலுத்தணும், மத்தவனை மதிக்கணும், அவனை பத்தி குறை சொல்லக்கூடாது, அவதூறு பரப்பக்கூடாது. அவன் எந்த மாதிரி வேணா இருக்கட்டும், நான் அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஒரு முடிவு, ஒரு தீர்மானம் நம்ம என்ன செய்யணும்? எடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதுக்கப்புறமா நாம நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்முடைய குடும்பம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம யாருக்கோ போய் சுவிசேஷம் சொல்றோம், ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன இல்லை? சுவிசேஷம் சொல்றது இல்லை. சுவிசேஷம் சொல்றதுன்னா சொல்றது இல்லை,
வாழ்றதுதான். எப்படி? நாம சுவிசேஷம் வாயினால சொல்றது இல்ல, நம்முடைய வாழ்க்கையினால வாழ்றது. நீ காலையில ஏந்துக்கப்பா, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கா? இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஒருத்தவங்க வந்து புருஷன் ரட்சிக்கப்பட்டிருப்பாரு, மனைவி ரட்சிக்கப்பட மாட்டாங்க, மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, புருஷன் ரட்சிக்கப்பட மாட்டாரு, பசங்க, இப்படி எல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கா? அதுக்குதான் ஆண்டவர் நம்மள அந்த இடத்துல வச்சிருக்காரு. இப்ப நான் என்ன செய்யணும்னா, அதை புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன செய்யணும்? ஒரு பிளானோட என்ன செய்யணும்? நான் நினைக்கிறேன் ஆண்டவர் அதவே அப்படியே மாத்திடுவார். ஆண்டவர் உடனே இன்னைக்கு எங்க புருஷனுக்கு என்ன பண்ணுவாரு? ரட்சிப்பு கொடுத்துருவாரு. உடனே எல்லாம் நடந்துடும். உடனே நடக்காது. நாம தான் என்ன செய்யணும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம என்ன செய்யணும்? பிளான் பண்ணணும். மற்ற விஷயங்களுக்கு நம்ம எல்லாமே ஆலோசிக்கிறோம்ல, இதை இப்படி செய்யணும், இதை இப்படி போடணும், இந்த மாதிரி கொண்டு போகணும், இப்படியெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம்ல. என்னைக்காவது ஒருத்தருக்கு சுவிசேஷம் அறிக்கும் போது இந்த மாதிரி ஒரு திட்டத்தோட போடணும். இப்படி சொல்றேன் பாருங்க, நீங்க ஒரு நபருக்கு நீங்க சுவிசேஷம் சொல்றீங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்றீங்கன்னு வச்சுங்க, அவன் ரசிக்கப்படுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? உடனே ஆயிடுமா? எவ்வளவு நாள் ஆகும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. எவ்வளவு ஆண்டுகள் ஆகும் கூட தெரியாது. அது எல்லாமே ஆண்டவர் கையில இருக்கு. ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. ஆனா செய்ய வேண்டிய வேலை யாருடையது? அந்த ரட்சிப்பின் செய்தி அறிவிக்க வேண்டியது யாருடைய? சரியான நேரத்துல சரியான ரட்சிப்பை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் அருளுவார். ஆனா அந்த ரட்சிப்பின் செய்தியை கொண்டு போவதுக்கு யாரை தெரியுமா நிர்ணயிச்சிருக்காரு? பவுல் சொல்லுவாரு தன்னுடைய நிருபத்துல, அவர் சொல்லுவாரு, என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்தை என்ன பண்ணாராம்? அவர் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லுவாரு, நான் முன்னே தூஷிக்கிறவன், துன்பப்படுத்துறவன், அடிக்கிறவன், கொலை செஞ்சவன், எல்லாம் பண்ணவன் என்ன நம்பி என்ன பண்ணாராம்? இந்த ஊழியத்தை என்ன செஞ்சாராம்? இவ்வளவு பெரிதான ஊழியத்தை அவரு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னார். இப்ப நம்மளை நம்பி நிறைய விஷயங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு பெற்றோரா இருந்தா என்னுடைய பசங்க, ஒரு பசங்களா இருந்தா தன்னுடைய பெற்றோர்கள், நம்ம பெரியவங்களா இருந்தா நம்ம சபையா இருந்தா மற்றவங்களுக்கு, சமூகத்திற்கு, இப்படி நமக்கு நிறைய மாற்றங்கள் நம்ம செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். தேவன் வந்து நம்மளை இன்னைக்கு பேசுறார். நான் ஆரம்பத்திலே சொன்னா இல்லையா, ஒருவேளை நம்ம ஸ்டக்கா இருக்கிறோம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியல அப்படின்னா இந்த செய்தி நமக்கு ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும்ட்டு நாம எழுந்து நடப்போம். இந்த குஷ்டரோகிகள் எடுத்த தீர்மானம் போல நான் வந்து இதே இடத்துல இருந்தா ரிஸ்க் தான். ஒண்ணு அங்கே ஸ்டாக்னட் ஆகி போய் நிற்பேன், அடுத்த இடத்துக்கு போக முடியாது. எடுத்து பார்ப்போம், ஒரு மாற்றம் நடக்கும். அது போல நம்முடைய வாழ்க்கையில நாம ஒரு ஃபெய்த்தா இது நடக்கும். ஆண்டவர் செஞ்சு முடிப்பார். நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க எப்ப அவரை நம்பி முன்னேறீங்களோ ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, அது ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும். நம்ம ஜஸ்ட் அதை போய் பார்க்கணும், அவ்வளவுதான். இப்ப நீங்க ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய பேரை எழுதி அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவங்களோட நான் பேசணும், இவங்களை நான் சந்திக்கணும், இவங்களுக்கு உங்களுடைய செய்தியை நாங்க அறிவிக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம என்ன செய்யணும்? பிளான் பண்ணி அவங்களுக்கு சொல்லித்தர நம்ம பிளான் பண்ணணும். நாம எழுந்து நடக்கணும், அவர் மேல நம்பிக்கை வைக்கணும், பகிர்ந்து பேசணும். நம்முடைய வாழ்க்கை அவங்களுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டக்காகி நிக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்டக்கான இடத்துல இருந்து நம்ம முன்னேறி போறதுக்கு தேவன் நமக்கு நிறைய பலன்களை கொடுத்திருக்கிறார். உண்மையை சொல்ல போனா நமக்கு வேத புஸ்தகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த வேத புஸ்தகத்தை தினந்தோறும் படிங்க, அவரோட பேசுங்க, ஜெபிங்க. அவர் சொல்ற விஷயங்களை நம்ம தொடர்ந்து நாம செய்வோம். இந்த குஷ்டரோகிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க என்ன செஞ்சாங்களோ அந்த தீர்மானத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே 4 பேர் போல இன்னொரு 4 பேரும் நம்ம வேதத்துல படிக்கிறோம். தன்னுடைய நண்பர்களுக்காக தன்னுடைய நண்பன் குணமடையணும்னு சொல்லி மேற்கூரையே என்ன பண்ணாங்க? அதெல்லாம் கலட்டி இறக்கி விட்டாங்க. சரியா? அது போல இப்படி நினைச்சுக்காதீங்க, 4 பேர் 4 விதமா பேசுவாங்கல்ல, அந்த 4 பேரை வேண்டாம். இந்த 4 பேரை நீங்க என்ன பண்ணுங்க? ஞாபகம் வச்சுங்க. இந்த 4 பேர் யாருன்னா நாம தான். 4 பேர் 4 விதமா பேசுவாங்கல்ல, அந்த 4 பேரும் நம்ம தான். 4 பேர் போய் அந்த நற்செய்தியை அறிவிச்சாங்க தெரியுமா, அந்த 4 பேரும் நம்ம தான். சரியா? அதனால 4 பேர் கூடி இருக்கும் போது மற்றவங்களை பத்தி காசு சொல்லாம, அவதூறு பரப்பாம,
எப்படியெல்லாம் நம்ம தேவனுடைய செய்தியை பரப்பலாம்னு சொல்லி நம்ம குஷ்டரோகிக்குள்ள பிளான் பண்ணி அடுத்த கட்டங்களை நம்ம முன்னேறி செல்வோம். சபையில நிறைய வேலை இருக்கிறது. அதனால உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து கொள்ளுங்க. நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் தெரிஞ்சுக்கங்க. தொடர்ந்து நம்ம அப்படி நடந்து செல்வோம். தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளோடு நம்ம வழிநடத்துவாராக. நம்ம மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்றது போல சதா காலங்களிலும் அவர் நம்ம என்ன பண்றாரு, நம்மளோட இருக்கிறார். சகல அதிகாரங்களையும் அவர் மேல இருக்கிறது. நாம் அவருடைய பேரில நம்ம போகும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு வெற்றி கிடைக்கும். அதனால நீங்க பயப்பட வேண்டாம். அவர் மேல நம்ம நம்பிக்கை வைத்து முன்னேறி செல்வோம். நம்மை மித்தமாக இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாதமாக தேவன் நம்ம வைத்திருக்கிறார் என்பதை யோசிச்சு பார்த்துட்டு நம்ம முன்னேறி செல்வோம்.